ஓகே. செத்தாலும் பரவாயில்ல. ஓகே, இங்கே கொண்டாலும் பரவாயில்ல, இம்ப்ளான் வழியாவோ இல்லை எந்த வழியாவோ கொண்டாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறது பொய் இல்லை, பொய் இல்லை. ஸோ இன்னொன்று வந்து ஐயோ நான் தண்ணி விடணும், சிகரெட்டு விடணும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு பழக்கினது வந்து ஒரே ஒரு தான். எல்லாமே கை விட்டுட்டா டிவி ஒன்று தான். ஐ மீன் ஆல் டைப் ஆஃப் சோஷியல் மீடியா, டிவி, மீடியா, பேப்பர், வாட்ஸ்அப்பு, ஈவன் இமோஜி எல்லாமே என்னை உலகம் பூரா என்னை சுற்றி இருக்குது. ஓகே, உலகம் பூரா என்னோடய வாழ்க்கைக்கும் என்ன காமிச்சாங்களோ, எப்படி நான் வந்தேனோ அதோடு வந்து கனெக்ஷன் இருக்குது எல்லாத்துக்கும், A to Z. யார் போட்டாங்களோ, எதுக்கு போட்டாங்களோ, ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் போய் நான் என்ன வேணாலும் செய்யலாம். அக்கார்டிங் டு 2-3 படம், நம்ம இந்தியா படத்தில் 2-3 படத்தில் வந்து எனக்கு வந்து எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் நான் தப்பு செய்ய மாட்டேன். இவங்க போட்ட 1000 பள்ளியில் ஒன்று கூட உண்மை இல்லை. அதாவது கொலை, சாவடிக்கிறது, இல்லை மித்தவங்க பணத்தை ஏமாற்றி எடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். பட் என்றைக்குமே வந்து எனக்கு என்ன வார்னிங் கிடைக்கும்னா, எல்லாம் தெரிஞ்சு சிகரெட் விடு, தண்ணியை விடு. ஆக்சுவலி எனக்கு தெரியாது, இம்ப்ளான்ட் நம்ம உடம்புல இருக்குல்ல, அது அவங்க நினச்சா தான் நம்ம எதுவுமே நம்ம பழகினது வந்து விட முடியும். அடிக்டிவ்ல லைக் வெத்தலை, லைக் தண்ணி, லைக் எந்த பேட் ஹேபிட்ஸும். பட் எனக்கு வந்து முக்கால்வாசி படத்தில் வந்து நான் எது செஞ்சாலும் ராங்குன்னு 100 ராங் நான் செஞ்சாலும், ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே எனக்கு தெரியல, என்ன அடிப்படையாக வச்சு எனக்கு ஒண்டி அது ஒரு ராங் இல்லை ஒரு 10 தப்பான, இப்போ தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது செஞ்சேன்னா எதுவுமே என் வாழ்க்கையில் ராங்குன்னு எங்கே இருக்குது பல படத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதனால தான் 8 வருஷம் வீட்டில் டிவி இல்லாமல், என்னோடய உண்மை தெரியாமல், ஒன்று மட்டும் தெரியும், டிவியில் தான், மீடியாவில் தான், படத்தில் தான், எல்லா டைப் படத்துலையும் எனக்கு விளங்குற படத்தில் எல்லாம் அதில் உண்மை இருக்குது. ஈவன் பாட்டு எல்லாம் A to Z. ஸோ 8 வருஷம் வந்து 2 டிவியை உடைச்சிட்டாங்க. இவங்களே உடைக்கிறது, இவங்களே ஃபோனில் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூடாலாம் ஏற்கனவே வந்ததெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன்னா ஆடியோ 2 பேருக்குள்ளே பேசுனது, என்னென்ன பழி போட்டாங்களோ என் மேலே, ஸோ அவங்கக்குள்ளே பேசுனது எவ்வளோ ஆடியோ எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ சடனாக வந்து ஒரு ட்ராப் பண்ணி ஒரு ட்ராமா பண்ணி 2 வாட்டி என் ஃபோனை உடச்சிட்டாங்க. ஏன்னா எவிடன்ஸ் இருக்கக்கூடாது, புக்தி இருக்கக்கூடாது. ஸோ பரவாயில்ல. ஓகே, வந்து சுங்கவை ஸ்கூலில் வந்து என் கூட்டாளி தெலுங்கு இருக்குது, சரஸ்வதி தலைப்புழு. அப்புறம் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன், என்னோடய ஸ்டாண்டர்ட் 1 பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறவன் பேர் வந்து கிருஷ்ணன், சுருட்ட முடி, கட்டு சுழறு, லட்சுமிகாந்த், சோப்பு குங்குமமா இல்லை சந்தனமா தெரியல, லட்சுமிகாந்த். அப்புறம் தேவா சுந்தரி, 3-4 ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க. அதில் ஒன்று வந்து தேவா சுங்கத்தி என் கிளாஸு, ஆனால் அப்புறம் தேவராஜ், எல்லாம் ஒரே மாதிரி பேர் வரும், தேவானு. அப்புறம் பார்வதி, அப்புறம் ஜெனிஃபர்னு ஒரு பிள்ளை வந்துச்சு, கிறிஸ்டின் பிள்ளை புதுசாக வந்தது. நான் பேசி பழக பார்த்தேன். அது பள்ளி வரைக்கும் பேசாமல் இருந்தனால நான் என்ன சொன்னேன், நீ என்ன உண்மையிலேயே மனசார கேட்டேன், நீ என்ன பீசுவா, பேச முடியாதா, உனக்கு பேச முடியாதா பீசுவான்னு கேட்டதுக்கு மறுநாள் அவங்க அம்மா வந்து அரைஞ்சாங்க. என் மங்களை பற்றி நீ வந்து ஊமியாக கேட்டியா, பீசுவான்னு கேட்டியான்னு அரைஞ்சாங்க. நான் சொன்னேன், இல்லைன்ட்டி உண்மையிலே நினச்சி அவங்க பேசலை, அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க, நான் ஃப்ரெண்டாக அவருக்கு கேட்டதுக்கு நான் உண்மையாக நினச்சி அவங்க பீசுன்னு சாரி ஆன்ட்டின்னு அப்படி இன்னொரு வாட்டி அற விட்டாங்க. ஸோ இதெல்லாம் பழி போடுறதுக்காக இருக்கும். அப்புறம் இன்னும் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என் கிளாஸில் வந்து 2 பங்கவாசு, பார்வதி தடியா ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் ஒரு சீனத்தி பங்கவாசு, சீன பிள்ளை பங்கவாசு. ஸோ இந்த மாதிரி தான். டீச்சர் வந்து ஜிப்பு
வெறும் மணி பர்ஸு, உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. 2 பேர் ஓடி போயிருக்கோம். மியூசிக் டீச்சர் அவங்க வெளியாட்டாங்க. நான் என் கையில் கிடச்சிருச்சு. திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இத்தனைக்கும் நான் ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்கல, கிளாஸ் வெளியவே தான் நின்று பார்த்தேன். டீச்சரே இன்னும் வரல. அந்த வயசில் எனக்கு புரியல, டீச்சரே இன்னும் வரல. பட் ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கு புஞ்சு டொம்பேடு டொம்பேடு சுட இல்லைங்களா செப்ப சூடி தத்தாவேன். ஸோ டீச்சர் போனவங்க தான் வரவே இல்லை. தென் அந்த மாதிரி சொன்னோன்னா அப்போ புரியல. அப்புறம் தான் எனக்கு தெரியுது எல்லாமே வந்து வெல் ட்ரை. ஸோ டிவியில் வந்து நல்ல வேலை இது வந்து சுற்றியும் வந்து எங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து காமிச்சனால எனக்கு இது ஒண்டி தெரியும். டிவி தான் என்னோடய ஆன்சரு. ஆல் த ஃபேம் ஆக்டர்ஸ் ஈவன் மலேசியா எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு புரிகிற இதாக இருந்தால் எந்த படத்துலேயும் வந்து எனக்கு வந்து குழு இருக்கும், இன்ட்டு இருக்கும். எது செஞ்சாலும் நான் தப்பு இல்லை. பிகாஸ் எந்த தப்புமே என்னோட இல்லை. அக்கார்டிங் டு த அவங்களோட ரீசன், அக்கார்டிங் டு தியர் ரீசன் என்ன நான் செஞ்சாலும் என் வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் எதுவுமே என் தப்பு இல்லை. பிகாஸ் நான் என் வாழ்க்கையை ஓட்டலை. ஆக்சுவலி அவங்க தான் என் வாழ்க்கையை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க வழி. ஸோ என்ன தப்பாக இருந்தாலும் எல்லாமே அவங்க தான் அந்த தப்பை வந்து எடுத்துக்கணும் தவிர என் மேலே எந்த பழியும் போகக்கூடாது. எனக்கு வந்து ரைட் இட்ஸ் ரைட். நல்ல காரியம் செஞ்சேன்னா அது ஓகே. பட் எந்த ஒரு கெட்ட காரியம் வச்சாமல் அவங்க பழகி கொடுத்தது தண்ணி, சிகரெட்டு இந்த மாதிரிலாம் பழகி கொடுத்தது வந்து எதுவுமே என் வாழ்க்கையில் தப்பு இல்லை. பிகாஸ் ராங் இஸ் நாட் ராங் ஃபார் மீ. நிறையா படத்தில் இது இருக்குது இந்த வார்த்தை. எனக்கு ரிப்ளையாக எனக்கு ஆன்சராக ஒன் ஆஃப் த மூவி டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து கடைசி 1 ஹவரில் அதில் சொல்லுவாங்க, எனக்கு எங்கட ராங்குன்னு ஒரு தப்பு என் மேலே போட முடியும். நான் செய்கிற ராங்கெல்லாம் அது சரிதான், யாருமே என் மேலே பழி போடக்கூடாது. அதாவது அந்த மெசேஜ் வந்து என்னோட அது 2-3 படத்தில் இருக்குது. நான் இந்த ஒன்று தான் வந்து ரிகால் பண்ண முடியுதுன்னா, அதாவது அந்த ஒரு படத்தில் உடனே வந்து அந்த படத்துக்கு சண்டைக்கு போக முடியாது. ஸோ அத்தனை படத்தில் வந்து ஒரு 5-6 படத்தில் எனக்கு எதுவுமே தப்பு இல்லை. பிகாஸ் எவ்ரிதிங் தட் ஹேப்பன் என் வாழ்க்கை 46 வருஷமாக என்ன தப்பு செஞ்சாலும் எதுவுமே என் தப்பு இல்லை. பிகாஸ் கொண்டு போய் என் வாழ்க்கையை நடத்துறது, என் வாழ்க்கையை அழிச்சது எல்லாமே வந்து என்னை பிடிச்ச நெட்வொர்க். ஓகே. ஸோ தப்பெல்லாம் அவங்க மேலே என் மேலே இல்லை. ஸோ பல்லு கிளினிக்கு, அதாவது சுங்கவே ஸ்கூலு, மலாய் ஸ்கூலு பல்லு டாக்டரு வருவாங்களே இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ ஒரே ஒரு பல்லு வந்து சொத்தையாக இருந்துச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணி சிமெண்ட் போட்டு விட்டாங்க. அது 21 வயசில் தான் உடஞ்சிச்சு. ஸோ அட் த சேம் டைம் டீச்சர் மலாய் டீச்சர் வந்து நிறைய சின்ன கால்கேட்டும் புதுசும் கொடுப்பாங்களா, ஸ்மாலஸ்ட் கால்கேட்டு. ஸோ 2 எல்லாத்துக்கும் ஒன்று கிடச்சிச்சு, எனக்கு மட்டும் 2. அப்போ நான் கேட்டு டீச்சர் ஏன் எனக்கு மட்டும் 2, எல்லாத்துக்கும் 1 தான் அப்படின்னு. நம்ம தப்பெல்லாம் அது லெப்பி ஐ பகி யூ சட்டு எக்ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ எல்லாமே வந்து எனக்கு உனக்கு மட்டும் 2 டீச்சர் என்ன பிள்ளை கசை பண்ணுறாங்களா நாய்கறி டீச்சர். அப்போ ஒரு நாள் மழை, இன்னும் ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குது முடியறதுக்கு மத்தியான ஸ்கூல். ஸோ மழை பாத்ரூம் போகிறதுக்கு உசு கிட்ட வந்துடுச்சு. ஆக்சுவலி உசு கிட்ட வருது, உசு வராதுது, கக்கா போக முடியாமல் கக்கா வயிற்றாலே போகிறது. ஸோ முக்கால்வாசி எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் மகன் 2வது இருக்குல்ல, 3 பேத்துக்கும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிற லிங்க்ஸ், இதோட சயின்ஸோட இம்ப்ளான்ட் உடம்புல இருக்கிறது, வீட்டில் நடக்கிறது, வெளியே போனால் உசு வருது, கக்கா வருது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 25% வந்து எங்கள் அம்மாவுக்கு, எனக்கு, என் மகளுக்கு தெரியும். ஒன்றுக்கு தெரியும் உண்மை. ஸோ நான் போய் கேட்குற டீச்சர்கிட்ட, டீச்சரு பத்தோலான பாச பாய்க்கல, நான் பிறகு தண்டாஸ் செகு, நான் பிறகு தண்டாஸ் அந்த மாதிரி பத்தோலான அவங்க சொல்லி கொடுத்த வார்த்தையை பாய்க்காமல் நான் பாட்டுக்கு நாய் தெரியாமல் மச்சம் அப்படியே சம்பராடத்தை பண்ணி, ஏன்னா கிட்ட வந்துடுச்சு, மழை வேறு, குளிர் வேறு. ஸோ 2 வாட்டி 3 வாட்டி கேட்டேன். எனக்கு கிட்ட வந்தோன்னே அப்போ நான் சொன்ன பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணானு சுருட்ட முடியும், நீ சொல்லி நீ போய் டீச்சர்கிட்ட கேளு, நான் பாத்ரூம் போகணும், எனக்கு கேட்டால் நான் வந்து ஒழுங்கான நாய் பேசலையா, நீ போய் கேளுன்னு. இவன் போய் கேட்டதுக்கு யூ பக்கி டியூடோ புக்கான் யூ நான் பிடிக்கி தண்டாசேன் dia yang nak pergi, dia yang patut minta kebenaran dengan bahasa yang betul அப்படின்னு. என்னால் தான் பண்ண முடியல, அப்படியே உட்காந்த இடத்துல உசடிச்சிட்டேன். ஸோ அப்போ கிருஷ்ணா சொன்னால் அழுவாத, பரவாயில்ல, மழை பெய்யுது, பாத்ரூம் போயிட்டு சட்டையெல்லாம் கழுவிடு, அப்புறம் மழை பெய்யறனால அது சட்டை வந்து மழையில் நனைஞ்ச மாதிரி இருக்கும்ல, எனக்கு வெளியே வந்து உட்காந்து திம்மன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ எங்கள் 2வது அம்மாளி, எங்கள் அப்பாவோட ஸ்டெப் ஒய்ஃபு,
அவங்க வந்து சுகுணா வீடு, முன்னுக்கு சுகுணா வீடு, சிங்கிள் மதர். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க போனால் சிங்கிள் மதர் தான், பிரச்சனையில் உள்ளவங்களாம். இந்த சரஸ்வதி ஸ்கூலு இதெல்லாம் சொன்னேன். அப்போ வீட்டு பின்னால் வந்து கடை, தமிழ்நாடு கடை. பட் ஒரு 20 வயசுக்குள்ளே ஒரு ஊருக்கார பையன் அங்கே வேலை செய்வான். ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த அண்ணன்ட்ட கடையில் போய் கேளு, நான் ஜாமானை கட்டி வைக்க சொன்னேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்போ சொன்னேன், எப்போதுமே 2-3 வாட்டி கேட்டிருக்கேன் காசு அப்படின்னு. நான் முதலே கட்டிட்டு வந்துட்டேன். வரும்போது அவன் அப்புறம் கட்டி வைக்கிறேன்னா நீ போய் ஜாமான் உண்டி எடுத்துகிட்டு வரேன், நான் கட்டிட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் பழி வந்து நான் ஃப்ரீயாக எடுத்துருக்கேன். எனக்கு என்ன வயசு, நான் ஃப்ரீயாக போய் ஏமாற்றி எடுக்கிறதுக்கு? இவங்க சொல்லுவாங்க, நான் போவேன். அப்புறம் சிலத்தில் சாப்பாடு ஒரு 2 டிப்போ என்னமோ கடிச்சிக்கலன்னு ரசத்துக்கு போய் மாங்காய் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குது, அது சின்ன சின்ன மாங்காய், கொட்டை மாங்காய் ஊட்டி ஊட்டியாக, அது கீழேலாம் உளுந்து கிடக்கும். அப்போ 2 வாட்டி கடிச்சிக்கலன்னு மாங்காய் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. மொதல் டிப்பு ஒரு 3 மாங்காய் கீழேலாம் கொட்டி கிடக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க ஓனரு. அப்புறம் 2வது டிப்போ ஒரு 2-3 மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன், அவங்க சாப்பிட்றது கடிச்சிக்கலன்னு. அப்புறம் மாங்காய் திருடின்றாங்க. அப்புறம் ரேடியோவில் கேட்டு எங்கள் அப்பா வந்து ரிசைக்ளிங் பெக்ஸால் பண்ணிக்கிட்டு தீக ரோடால் எங்கள் அப்பா வந்து ரேடியோவில் அதாவது மின்னல் எஃப்எம்மு, அதில் வந்து ஒரு என்ன செய்கிற இன்கிரியன், மொட்டை தலைக்கு முடி வரும் அப்படின்னு இன்கிரியன் கேட்டு அதில் என்னென்னமோ ஜாமான் கலந்து மருதாணி அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு வந்து அரைச்சி தேங்காய் செஞ்சு 2-3 பேருக்கு வேலை செஞ்சு ஒரு 10 வழிக்குள்ளே தான், ஒரு 8 வழியாக என்னமோ ஒரு 2-3 போட்டை ஒரு வேலை செஞ்சிச்சு. அப்போ ஒரு 2-3 போட்டை வேலை செஞ்சோன்னே இவர் போய் என் டியூஷன் டீச்சர் அதான் சொன்னாங்களே 40 காசு வெளியே கிடந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அப்பாட்ட வந்து 40 காசு திருடிட்டு வந்துடுச்சு வீட்டில். டியூஷன் டீச்சர் தமிழுங்க பொம்பளை. அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டார், மரதாணி மரம் மாதிரி சின்ன மரமாக ஒரு பேப்பரில் வரைஞ்சி கொடுத்துட்டு, ஒரு இவ்வளோ பெருசுக்கு பேப்பரில் வரைஞ்சி பக்கத்தில் வந்து என் மகளோட பெயர் போடுங்க அப்படின்னு சொன்னார். அவங்களும் வரைஞ்சி கொடுத்தாங்க. ஒரு 20 காப்பி சின்ன சின்னதாக வெட்டி ஒட்டினார். அதோடு அந்த எண்ணெய் ஓடவே இல்லை. இத்தனைக்கும் 2-3 பேருக்கு வந்து கேட்டுச்சு. பட் எங்கள் அப்பாக்கே வந்து இங்கே நடுவில் சொட்டை இப்படி தான் முடி எடுத்து விடுவார், அவருக்கே வந்து அந்த எண்ணெய் கேட்கல. ஸோ ஆஃப்டர் அந்த ஸ்டிக்கரு மரதாணி போட்டு என் பேர் ஓட்டினோன்னே அறவே 2 வாரத்துக்கு விற்கிறாரு, ஒரு போட்டை கூட ஓடலை. ஸோ என்ன பேரோ என்ன சம்மந்தப்பட்டதோ எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆக்க மாட்டாங்க, என்னை விட்டுட்டார். நான் அங்கேயும் சரி, ரூமா பஞ்சாங்களையும் சரி, காஜாங்களையும் சரி, துசோன் துரியான் 10 சுக்குலோ காஜாங் அங்கேயும் சரி, ஈவன் அன்டில் தான் சின்ன பிள்ளையில் கோரண்டி சங்க விற்பாங்க, நெருப்புட்டி அதுக்குள்ளே வந்து டியூப் அதாவது ஸ்ட்ராவில் எனக்கு என்னென்னு தெரியல எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன். ஆனால் எங்கள் அப்பா ட்ராக்கு அடிக்க மாட்டார், இந்த கெட்டதும் செய்ய மாட்டார், சீட்டு விளையாட மாட்டார், தண்ணி எப்போதுமே குடிக்க மாட்டார். அதனால் எங்கள் அப்பாவை எல்லாத்தையும் நடிக்க சொன்னாங்க. எங்கள் அம்மாட்ட அடித்து நகை புங்குறது, அடித்து காசு கொடு பிடிக்கிறது, தண்ணி வேணும்னு ரொம்ப கொடுமைப்படுத்துவாராம் எங்கள் அப்பா. வேலைக்கு போக மாட்டாராம், வெட்டிக்கு போக மாட்டாராம். இதெல்லாம் போய் காசு எங்கள் அம்மாட்டேருந்து பிடிங்கிட்டு போய் சீட்டுன்னு ஜூடி விளையாடுவாராம். எங்கள் பாட்டியோட சாவில் பொன்னி, அதான் பொன்னியின் செல்வன் படம் பேர், பொன்னியின் செல்வன். ஸோ பொன்னி வந்து எங்கள் பாட்டி, செல்வன் வந்து மகனை எங்கள் அப்பா. ஸோ அந்த ஒரு இறப்பில் ஃபினரலில் தான் பார்த்தேன், எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா ஒரு 1/2 மணி நேரம் விளையாடாரு, காசுலாம் வச்சுல சும்மா என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் சொல்கிறாங்க எங்கள் அம்மாட்ட வந்து காசு நகையெல்லாம் பிடிங்கிட்டு போய் சீட்டு விளையாடுவாராம், தண்ணி போடுவாராம், வீட்டுக்கு பொறுப்பான ஆம்பளை இல்லையா, என்னை தவிர வீட்டில் இல்லை என் தம்பி எல்லாத்தையும் அடிப்பாராம். எப்போதுமே மசா எப்போதுமே இந்த கட்டிச்சிங்க கூட்டம் வந்து தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க எப்போதுமே கூட்டிகிட்டு போய் பல இதில் போடுங்க, தம்பியை திருட விட மாட்டாங்க, அதுங்க திருடிடுங்க. 20 வாட்டி ஒரு வாட்டி கூட நான் திருடி இருக்க மாட்டேன், நான் அடி வாங்குவோம், அதுங்க திருடிட்டு ஓடிடுங்க. ஆக்சுவலி எல்லாம் வெல் பிளான், டெக்ஸிக்காரன்லேருந்து நாய்க்காரன்லேருந்து டீச்சர்லேருந்து எல்லாம் வெல் பிளான், எல்லாத்துக்கும் என்ன நடக்கும்னு தெரியும், நான் திருடலும் தெரியும். பட் என்னை போய் அடிக்க வைக்கணும், திருடிட்டேன். ஸோ அப்படி ஒரு நாள் எப்போதுமே மசா எங்கள் வீட்டு தொங்கலில் வந்து தொங்க வீடு. பட் சாடின்னு வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வைப்பாங்க பக்கத்தில். எங்களோட 2வது வீடு கொஞ்சம் கரும்பு நட்டுருப்போம், பச்சை கரும்பு, தென் அவரைக்காய் போட்டிருப்போம், கம்பி தானே அவரைக்காய் கொஞ்சம் போட்டிருப்போம். எப்போதுமே எங்களோட முக்கால்வாசி மேக்ஸிமம் நாங்கள் என்ன சாப்பிட்றோம், சில்லி போடு 30 காசு 50 காசு நெத்திலி பொடி போட்டு சம்பளம் வச்சு அவரைக்காய் பெரட்டி, பட்டை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நெத்திலிலாம் போட்டு முட்டை போட்டு பெரட்டிடுவாங்க. அவரைக்காய் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் பட்டை மிளகா பிடிச்சிக்குவார், சும்மா ஒரு உரப்புக்கு அதை ஊசி மிளகா பிடிச்சிக்குவார். இதுதான் எங்கள் வீட்டோட மேக்ஸிமம் ஒரு 15-18 நாள் எங்கள் அப்பா வீட்டில் இதுதான் சாப்பாடு. ஸோ நல்லா வச்சு பார்த்தாரு. ஸோ அதுக்கு பக்கத்து வீட்டில் கோசை வீடு, எப்போதுமே மசா விளையாடுவோம்.
ஜஸ்ட் வியாசாவா எத்தனோ வாட்டி விளாண்டுருக்கோம் மசா சும்மா பட்டாக்குச்சி வச்சுக்கிட்டு இலையெல்லாம் காட்டி செடியெலாம் என்ன செடியும் தெரியாது எடுத்து போட்டுக்கிட்டு மசா விளாடுவோம். அப்போ ஒரு நாள் கட்டச்சி என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் நில்லு விளையாட்டுக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன், கிண்டிக்கிட்டே இருக்குது, தீஞ்சிட போகுதுன்னு, சும்மா ஆக்டிங்க்கு தீஞ்சிட போகுதுன்னு. நானும் எங்கே போகிறேன் கொஞ்ச நேரம் இருக்குது அப்படின்னு ஓடி போயிட்டு ஒரு 2 நிமிஷமாக கூட இல்லை, முடியாது ஒரு ஒரு புக்காஸில் மண்ணெண்ணை ஊற்றி நெருப்படி எடுத்துகிட்டு வந்து கொளுத்துது. ஸோ அந்த வயசில் ரூமா பப்பானா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தெரியாது, ரூமா பப்பான் சைட்டில் வச்சு விளையாடுறோம், ஒட்டி பழகிய வெட்டி ஹாலில். ஸோ மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்துனா ரூமா பப்பான் அதுதான் எடுத்துகிட்டு வந்துச்சு, அதுதான் கொளுத்துச்சுன்னா ஏசுனேன். ஏன் மண்ணெண்ணை ஏது உனக்கு ஏது அப்படின்னு ஏச போகிறாங்க போ அப்படின்னு சொன்னேன்னா, அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏச போகிறாருங்க. அது கொளுத்திக்கோ பற்றிக்கோன்னு இல்லை, ஏன்னா இதுங்கனால ரொம்ப அடி வாங்குறேன்னா. ஸோ எனக்கு இப்போ ஒரு பயம் ஏதாச்சும் நடந்துருமோ. அது சொன்னிச்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். உண்மையாலே சைட்டில் வச்சு பற்ற வச்சோன்னே இது பற்ற வச்சிச்சு. நான் அதுக்கு எட்டே போய் உட்காந்துக்கிட்டேன். அது பின்னால் நான் அதில் ஈடு கொடுக்கவே இல்லை. சொன்ன மாதிரியே அந்த பப்பான் பற்றிக்கிச்சு, ஆளோட பலகை பற்றிக்கிச்சு. பத்துனுச்சுன்னா தான் இவ்வளோ பெருசு பற்றிக்கிச்சு. ஏன்னா மண்ணெண்ணையை வந்து அதில் கொஞ்சம் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓடி போய் எங்கள் அப்பாட்ட சொன்ன, பாப்பா கட்டிச்சு மசா விளாடுன்னு மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி விட்டுருச்சுங்க. கொளுத்தி விட்டு அவ்வளோ ஒடியாந்து எங்கள் அப்பா தண்ணிலாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு இவ்வளோ பெருசு தான். ஆனால் தெரியாத மொதல் நம்ம பார்க்கும்போது எரியிறது நம்மனால, அப்போ என்னாலல அதனால அப்படின்னு. அப்போ எப்படி பற்ற வச்சிங்க, அண்ணன் பற்ற வைக்காம தானே விளையாடுவீங்க, எப்படி பற்ற வச்சிங்க? அப்போ கட்டைக்கு சொன்னிச்சு, கஸ்தூரி தான். அப்போ வந்து என் தம்பி மண்ணெண்ணை வாங்கிட்டு வரும்போது 50 காசு வெள்ளைப்பையே, 50 காசு வெள்ளைப்பையில் அந்த ஜூஸ் கொடுப்போமே, 50 காசு வாங்கிட்டு வரும்போது இதுதான் வாங்கிட்டு அப்போக்கிட்டேருந்து போய் மண்டையை கழுவி வாங்கிட்டு அதுதான் ஊற்றுனுச்சு பற்ற வச்சிச்சு. அப்போயே நான் வேணா தான் சொன்னேன்னே, கேட்கல பற்றிக்கிச்சின்னு. உடனே தம்பி வந்து வீட்டில் அப்போ தான் நான் தெரியல. அப்போ வந்து என் தம்பியை எண்ணெயை நேராக வச்சு, நீ மண்ணெண்ணை வந்து அக்கா கடிச்சு கொடுத்தியா? என் தம்பி ஆமாம் தலையாட்டுறான், ஆமாம். ஆனால் இது சொல்லிட்டு போணுச்சு கொஞ்ச நேரம் நில்லுன்னு. அவ்வளோ சீக்கிரம் 1-2 நிமிஷத்தில் உள்ளுக்கு வந்துடுச்சு. ஆக்சுவலி அந்த பெக்கிங்கை திறக்கவே, அந்த பிளாஸ்டிக்கோட அந்த கட்டின கயிறை திறக்கவே ரெப்பியா கயிறை அது நினைக்கிறேன் 5 நிமிஷம் 7 நிமிஷம். இப்போ நம்ம கடையில் கூட இட்லிக்கு சாம்பார், இட்லிக்கு சட்னி வாங்கும்போது எவ்வளோ நேரம் பிடிக்கும். பட் ஒரு நிமிஷத்தில் ஓடியாந்தோன்னே அப்போ அந்த வயசில் வந்து எனக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து அதை கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் செம்மாடி எனக்கும் இதுக்கு ஈடே இல்லை. கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட சொல்லிட்டு மண்ணெண்ணை எடுத்துட்டு இதான் ஊற்றுனுச்சு. நான் போய் உட்காந்துக்கிட்டேன். எல்லாமே வந்து என் மேலே பழிய போட்டு அப்போ வந்து மண்ணெண்ணை வாங்கிட்டு வந்தோம் அங்கிள் உங்கள் வீட்டுக்கு, அதில் வந்து கஸ்தூரி வெரைட்டி வாங்கி பற்ற வச்சிருச்சு. நான் வேணாதான் சொன்னோன்னு ஒரே ஓட்டமாக அப்போ சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு, வெளியவே வரல. அப்போ என் தம்பியை கூப்பிட்டு, அக்காக்கு மசாவில் மண்ணெண்ணை கொடுத்தியான்னு. ஆமான்றான் அவனும். நானும் பெசாமையே தானே இருந்தேன். ஆமான்றான். எனக்கு இத்தனைக்கும் ஒன்றுமே தெரியாது, எங்கே கிடச்சிச்சு இவன் உண்மையிலே மண்ணெண்ணை. அப்போ தான் செம்மாடி, நான் ஒன்றுமே தப்பு செய்யாமல் எனக்கும் அடி விழுந்துச்சு, என் தம்பிக்கு ஒரு 2-3 அடி விழுந்துச்சு. தென் அடுப்புகிட்ட பார்க்குறேன், மண்ணெண்ணை அடுப்புக்கிட்ட பையில் மண்ணெண்ணை வாங்கி கட்டி இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு தெரியல, ரியலைஸ் பண்ணல, அந்த மண்ணெண்ணை வந்து இன்னும் திறக்கவே இல்லை, அது திறக்கவும் முடியாது சின்ன பிள்ளைங்க. அவ்வளோ ஒரு நிமிஷத்தில் கட்டிச்சு வந்த வேகத்தில் பற்ற வச்ச வேகத்தில் அவ்வளோ நிமிஷத்தில் வந்து அதை திறக்க முடியாது. வாங்கிட்டு வந்த மாதிரியே இருந்திருக்குன்னா அப்போ தெரியாது, இப்போ எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் அடி வாங்கினோன்னே, நாத்தா பெரிய பிள்ளையா, நாத்தா மண்ணெண்ணை வாங்கினேன், சின்ன பையன்ட்ட நீ போய் வாங்கினியா வெரைட்டி அப்படின்னு கேட்டுட்டு பெசாமே இருந்தேன். என் தம்பியை மாட்டி விட மாட்டல, செம்மடி. அப்புறம் தான் எங்கள் அப்பா குடிக்க போனோன்னே கேட்டேன், நீயா கொடுத்த இது மண்ணெண்ணை கட்டிச்சிட்டி? ஆமான்றான். ஆக்சுவலி அந்த பேக் வந்து ஒரு நிமிஷத்தில் திறக்கவே முடியாது. பட் அது உண்மையிலே வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. பட் என் தம்பி வந்து அந்த பிளானோட ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆமான்னு தான் சொல்லணும் வீடை பற்றினோன்னே. என் மேலே பழிய போட்டோன்னா அது கட்டிச்சு, என் மேலே பழிய போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், உனக்கு தெரியும் தானே நான் உன்ட்டு வந்து வாங்கலேன்னு. அது சொன்னிச்சு, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரணுச்சு, ஒரு நிமிஷத்தில் வந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் 10 மினிட்டில் வந்துச்சு. அப்படியே சொன்னேன், ஏது மண்ணெண்ணை கொளுத்தாது பயமாக இருக்குது. அப்புறம் அடி வாங்கணும் எங்கள் அப்பாட்ட, ஏதாச்சும் ஆணிச்சுன்னா காசு விடு வேறு. ஆனால் பப்பான்னு வந்து பற்றிக்கோன்னு தெரியாது. அதே மாதிரி ஏன் அப்பா வந்து அடித்தாரு கேட்டார், நீ சொல்ல வேண்டியதானே, அக்கா வாங்கலை கட்டிச்சு தான் வாங்கிச்சின்னு பெத்தலை, நான் செய்யாத தப்புக்கு இன்றைக்கும் முன்னால் அடி வாங்குறேன். ஏன் தெரியுமா, நான் சொல்லவே இல்லை, ஒன்றுமே கட்டிச்சு தான் எடுத்துகிட்டு வந்துச்சு, போனோன்னே அப்போக்கிட்ட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. ஏன் தெரியுமா உன்னை மாட்டி விடல, நீயே சேர்ந்து அடி வாங்குவேன், அதனால தான் பெசாமல் இருந்தேன்.
எப்போதுமே உன்னை நான் வந்து காப்பாற்றி காப்பாற்றி விட்றேன் எல்லா விஷயத்துலையும். நீங்கள் செய்கிறது அதுங்க திருடுதுங்க, நீ உண்மையை சொல்ல மாட்டேற. காப்பாற்றி காப்பாற்றி விட்றேன், உன்னை திருடவும் விட்டதில்லை. ஆனால் நீ மட்டும் ஏன்டா கட்டிச்சு வாங்கினதுக்கு நீ சொல்லவே இல்லை, கொடுத்தியான்னு கேட்டதுக்கு அப்பா நீ ஏன் வந்து சொன்ன அப்பாட்ட ஆமாம் அக்கா தான் வாங்கினாங்க அப்படின்னு. ஸோ சின்ன பையன் எனக்கும் புரியல அவனுக்கும் புரியல. பட் சின்ன பையனால் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இவங்க செஞ்சுருக்காங்க. பட் ஆக்சுவலி இப்போ நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் அந்த மண்ணெண்ணை எப்போதுமே இட்லி சாம்பார் இந்த பைய பேக்கிங்கு முழுசாக கட்டிட்டாங்கன்னா இக்கட் அப்படி கட்டிட்டாங்கன்னா அதை திறக்க ரொம்ப கஷ்டம். ஒரு மீனில் திறக்க முடியாது. ஆக்சுவலி அவனை வாங்கிட்டு வர சொல்லி அந்த வெள்ளை பிளாஸ்டிக் என்னென்னா எங்கள் அம்மா டிபி ஹாஸ்பிட்டலில் 1.5 வருஷம் பேஷண்டாக இருக்கும்போது அதான் சொன்னல பொரிச்ச கோழி, கிரேப்ஸு எல்லா விதமான பழமும் கிடைக்கும். கிரேப்ஸு, பனானா, பப்பாயா எல்லாம் கிடைக்கும். அட் த சேம் டைம் எங்கள் அம்மா வந்து டிபி வந்ததுலேருந்து ஸ்காட் இமூஷன் மீன் என்ன இந்த எக்ஸு முட்டாய் அவங்க டிபி வந்ததுலேருந்து அங்கே அவங்க கூட்டாளிலாம் 1.5 வருஷம் இருந்தாங்களே கூட்டாளிலாம் சொல்லியிருக்காங்க எக்ஸு முட்டாய், ஸ்காட் எமூஷன் அந்த ஃபிஷ் ஆயில் அது அப்போ வந்து பால் கலரில் இருக்கும். அண்ட் தென் ஃபிஷர்மென் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எப்போதுமே வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா டிபி ராத்திரி பூரா தூங்க முடியாமல் இரும்பி ஸோ பக்கத்தில் வந்து அந்த பையை வச்சுருப்பாங்க. அந்த தம்பி மண்ணனை வாங்கிட்டு வந்தேன் 50 காசு, அந்த பையை வந்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இரும்பி அவங்களோட சளிலாம் வந்து அதில் துப்பி இருப்பாங்க. ஸோ அதான் நான் சொன்னேன், நீ செஞ்சிருக்க தப்பு, நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ ஏசுனாத ஏதுன்னு சொன்னிச்சு வீட்டில். நீ சொல்ல வேண்டியது நான் அப்பாட்ட நான் எடுக்கலேன்னு, நான் வந்து உன்ட்ட வாங்கலேன்னு. அப்போ கூட அதை எடுத்துகிட்டு வந்து நான் எட்ட போயிட்டேன். அதுதான் கொளுத்தி எல்லாம் விளாண்டுச்சு, நான் எட்ட போயிட்டேன் பயமாக இருக்குன்னு. ஆனால் நீயும் பாரு சொல்லலை. நான் ஏன் தெரியுமா சொல்லலை, நான் எனக்கு தெரியாது கட்டச்சி தான் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் சென்று வரேன்னு எடுத்துகிட்டு வந்துச்சுப்பா. நீ அடி வாங்கக்கூடாதுன்னு உன்னை எல்லா இடத்துலையும் காப்பாற்றி விட்றான். ஆனால் நீ உண்மையை சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னு இல்லை, அவனை என் தம்பியை வந்து இந்த மாதிரி ஒத்துக்க வச்சுருக்காங்க. ஸோ தப்பு இல்லையா, நான் மாட்டவும் படலை இதுவும் படலை. அவங்க சுயநலத்துக்கு ஒரு விக்டமு, ஒரு புரோக்கன் ஃபேமிலி விக்டமு, ஃபேமிலியோடு இருந்தவங்களுக்கு பிரித்து 2வது ஒய்ஃபோட 2வது இது பொம்பளையோட கோத்து விட்டுட்டு, ஸோ எங்கள் அப்பா அங்கேயே இருக்கிறனால எங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் போச்சு. எங்கள் அம்மா வேலைக்கு போகிறனால ஸோ 3வது வீட்டிலேருந்து ஒரு 16 வயசு பையன் 3வது வீட்டிலேருந்து அவன் நல்லா பட்டம் செய்வான், வாவு செய்வான், நல்ல பர்ஃபெக்டாக செய்வான், நல்ல பட்டம் விடுவான். நாங்கள் அதை பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து செய்வோம், ஆனால் செய்ய தெரியாது. அப்போ பால் டின்னில் வந்து அவன் என்ன செஞ்சான், முட்டை உடச்சி போட்டு பாட்டில் கிளாஸு நல்லா தூளாக்கி அதில் போட்டு அடுப்பு மாதிரி கொளுத்தி வெளியே அடுப்பு மாதிரி கொளுத்தி முட்டை உடச்சி போட்டு அந்த பட்டம் விடுற நூலை உள்ளுக்கு போடுவோம். அப்போ நாங்கள் கேட்போம், என்ன செய்கிறீங்க நீங்கள், ஏன் அந்த நூலை வந்து பட்டம் ஒரு நூலை கிளாஸ் உடச்சி போட்டு முட்டை உடச்சி போட்டு பானஸ் பண்ணுறீங்க, என்னத்துக்கு சமைக்கிறீங்கன்னு. அப்போ அந்த சருவமில் வரும்ல, சருவம் த்ரிஷா ஆரியா அந்த பட்டத்தோட கயிறு தாஜமாக இருந்தனால கழுத்தை வெட்டிடும். ஸோ என்ன காமிச்சாங்கன்னா, ஆக்சுவலி நம்ம மலேசியாவில் வந்து இந்த நூல் வந்து கண்ணாடிலாம் போட்டு கொதிக்க வச்சு முட்டையெல்லாம் போட்டு தாஜா பண்ண மாட்டோம், ஊரில் தான் நடக்கும். ஸோ என்னதில்லை ஒரு 16 வயசு அப்போ தான் அவர் சொன்னார், போட்டி போட்டோமா மித்த பட்டம் பட்டத்து கூட மித்த ஆள் பட்டம் விடும்போது நம்ம வந்து இந்த பட்டத்தை கொஞ்சம் நூலை இழுத்து அவங்க நூலில் வெட்டினா அது வெட்டிடும், அவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி செய்யணுன்னா அது போட்டி அப்படின்னு 16 வயசு. அப்போ அவர் பைஸ்கிள் வச்சுருப்பாரு. பைஸ்கிளில் கொடுத்து என் தம்பி 24 hours நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பைஸ்கிள் கொடுத்தோன்னே காசு கொடுத்தோன்னே முட்டை வாங்கிட்டு சொன்னாங்க. அப்படியே என் கண்ணு முன்னுக்கு வீட்டில் பைஸ்கிள் இல்லை, ஒன்றுமே எல்லாம் ஓட்டி பழகினதே இல்லை. அவன் பாட்டுக்கு எடுத்தான் ஓட்டுனா அவன் பாட்டுக்கு போகிறான். ஆனால் அந்த வயசில் வந்து எடுத்தோன்னே பைஸ்கிள் ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியாது, கற்றுக்கணும் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் 24 hours எங்கள் அப்பா கூட இருந்தேன், 2வது வைஃப் வர வரைக்கும். அதுக்கப்புறம் என் தம்பி கூடயே இருக்கேன் 24 hours. அம்மாவுக்கு அம்மாவா அக்காவுக்கு அக்காவா எல்லாமே அவனை நான் தான் பார்க்குறேன். எங்கள் அம்மா வந்து கொன்றைக்கு புள்ளி பத்திர வேலை போயிட்டாங்கன்னா. ஸோ அந்த வயசில் தெரியல, அவன் ஓட்டிகிட்டு போகிறான். அப்புறம் பெருசாக வந்து நீ இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு 5 வருஷம் முன்னுக்கு தான் எப்படி அவன் 4ஆம் தேதி 5ஆம் மாதம் பண்ணுவான் எடுத்தோடு ஓட்டினான். ஆனால் நம்ம பழகும்போது பொம்மானில் கிறிஸ்டின் வீட்டில் பிஜிஎஸ் தமிழ் மீடியனில் 2 வாரம் 3 வாரம் உழுந்து எழுந்துச்சுமே ஏன் பழக. ஆனால் அப்போ கூட என் தம்பியை பற்றி நினைக்கல. ஆனால் இப்போ தான் ஒரு 5 வருஷம் முடியுது, எப்படி இவனால் ஓட்ட முடிச்சு. 24 hours நாத்தனை இருக்கணும், அவங்க பைஸ்கிள்னு இல்லை, யார்ட்டையும் பழகினது இல்லை. ஸோ எடுத்தோன்னு பழகிட்டான். இப்போ இடையில கூட டிவியில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு 10 வயசு பையனும் அவன் தம்பியும் அம்மா அப்பாலாம் தூங்கணுன்னு நாய்க்கிறவங்க காடி சாவி எடுத்துகிட்டு காடியை ஓட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ அந்த இன்டெலிஜென்ட்டாக ஆக்குறது ஏற்றி விட்டா ஏறலாம் முன்னேறலாம். ஸோ அது ஏற்றி விடணும்னு நினச்சினா ஏற்றி விடும், ஏற்றி விடக்கூடாது. அவங்க சுயநலத்துக்கு பாய்க்கணுன்னா அவங்க சுயநலத்தை பார்ப்பாங்க. ஸோ
இங்கே வந்து யாருமே சாவடிக்கலை, யாரையும் கொல்லலை. சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா இறந்தோடனே பத்து ஸ்கூலோ டுசோன் துரியான் இது டுசோன் அஜி அதில் வந்து நான் தான் கேணியில் தண்ணி எடுக்கணும், கறி எடுப்பு 2 இருக்கும். பானையில் கேமையாக இருந்தாலும் அலுமினியம் பானை கம்பி வச்சு, அந்த காலத்து சொப் கம்பி தேய்ச்சி மூஞ்சி தெரியற வச்சு தேய்ப்பேன். கேணியிலும் தண்ணி எடுத்து எத்தனை வாட்டி கேணியில் உழுவ பார்த்தேன். அந்த மின்னுக்கு ஒரு 10 வீடு கேப்பில் மின்னுக்கு ஒரு கம்பெனி இருக்கும். அதில் தான் வந்து குடிக்கிற தண்ணியும் சமைக்கிற தண்ணியெலாம் எடுப்பாங்க. தோம்பில் ஒரு 4 தோம்பில் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது போய் கட்டிட்டு வருவேன். அந்த வயசில் ரெஃப்ரிஜரேட்டரிங்க மொதல் 1 கட்டும்போது சோம்பு அவ்வளோ நேரம் நிறையவே இல்லை. ஏன்னா இதை போட்டுட்டு நான் வேறு வேலை செய்வேன், பானை விளக்குறது, சுத்தம் பண்ணுறதுலாம். ஸோ அவ்வளோ நேரம் வந்து பக்கம் டச்சிங் இல்லை, ஓடி போய் பார்ப்பேன். ஆனால் முக்கால்வாசி டைம் வந்து அங்கே வந்து அந்த கம்பெனி என்ன கம்பெனி தெரியல, இன்றைக்கி பாத்ரூம் இருக்கும். ஒர்க்கர்ஸ் வந்து வந்தாங்கன்னா அடைச்சிடுவாங்க. ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் அவங்க வந்து அப்படியே தண்ணி பிடிச்சிக்கிட்டு வரும். அப்பயும் 2 கயிறு 3 கயிறு ரெஃப்ரிஜரேட்டரிங் போட்டு கட்டி இழுத்து பார்ப்பேன், வராது வேகமாக. பட் போய் தண்ணி பிடிப்போனா அந்த மாதிரி 10 வாட்டி 15 வாட்டி வந்து தண்ணியை கழட்டி விட்டுட்டு ஓடியாந்துக்கிட்டு பூலி பண்ணுவாங்க. யாருன்னு தெரில, யார் சம்மந்தம்னு தெரில, யார் சொன்னான்னு தெரில, இந்த மாதிரி தான் பூலி பண்ணுவாங்க. ஸோ அந்த வயசில் ஈவன் அந்த வயசில் 9 வயசு, எங்கள் அப்பா 9 வயசு, இந்த 10 வயசு ஆகலை. அப்போ தான் இறந்தார் 1990. ஆனால் புரியல, என்னடா 3 கயிறு கட்டி குடியுமா பிஞ்சிக்குது. ஆக்சுவலி ஃப்ளாஷ் பண்ணுனா ஏதோ சொல்லலாம், ப்ரெஷரு, அதனால் அது கவுந்துக்குதுன்னு. நான் இழுத்து பார்க்குறேன். நான் என் கைக்கு எவ்வளோ 2 கையில் இழுத்தாலும் வரமாட்டேது. அந்த வயசில் புரியாட்டினாலும் இப்போ எனக்கு புரியுது. எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் அதுவும் ஒரு கொடுமை. தண்ணி போட்டால் 10-15 டீப்பு வந்து கழட்டி விட்டுட்டு ஓடி போய் பார்த்தா ஒரு மேக்ஸிமம் டைம் அடைச்சிருக்கோம், கோப்பு வந்து பைப்பை அடைச்சிருக்கோம். பட்டு ஒரு சில நேரத்தில் வந்து தண்ணி வந்து அங்கே வந்து தொட்டியில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மாதம் முடிஞ்சோடனே அவங்க அந்த ஓனர் இருக்காங்களா, கம்பெனி ஓனரு, அந்த வழியாக போனாங்கன்னா எங்கள் வீட்டில் 3 பேரும். ஏன்னா முன்னுக்கு வந்து கிருஷ்ணா மாமா, எங்கள் அம்மா கூட தம்பி கிருஷ்ணா மாமா, நடுவில் வந்து நாங்கள் பெரியம்மா, நாங்கள் எங்கள் அம்மாவோட அக்கா, இந்த பெரியம்மா மக, பக்கத்தில் வந்து எங்கள் அம்மாவோட தம்பி ராஜா, தம்பி ஒரு தாய் பிள்ளைங்க. எங்கள் பெரியம்மான்னு சொன்னால பெரிய பெரியம்மா, ராஜாங்க பெரியம்மா, நாங்குன்னு பேர். அவங்க தான் பெரியவங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் இப்போ வந்து பெரியவங்க 12 பேத்தில். ஸோ அவங்களோட மக, அதாவது தாய் மாமனே வந்து மாமா கல்யாணம் கொடுத்துட்டாங்க, ராணி ராஜா பேர். ஆனால் உண்மையிலே அவங்க பேர் வந்து காளியம்மா. அப்போ இவர் பிறந்ததுலேருந்து இவங்களுக்கு தான் இவருன்னு சொன்னோன்னே, தம்பி தான் வந்து என் மவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே காளியம்மான்னு பேர் வச்சு, ஆனால் அவர் பேர் ராஜா, இவங்க பேர் ராணி, அப்படி வச்சாங்க. ஸோ சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தேன் எங்கள் சித்தி சோப்பாக வெள்ளைக்கடிச்சி வெங்கடிச்சு மாதிரி இருப்பாங்க, பாப்பா சித்தின்னுவாங்க. உண்மையான பேர் எனக்கு தெரியாது. சரவணா பையன், சங்குரு, சரவணா, பாலா, பானுமதி, அப்புறம் கடைசி பிள்ளை பஞ்சவர்ண கிளியா, அவங்க அம்மா மாதிரியே வெள்ளைக்கடிச்சி மாதிரி சோப்பாக செம்ம அழகு, அவங்க அம்மா மாதிரியே இருக்கும், சித்தி மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து கண்ணங்கரையன்னு இருப்பார், கருப்பானா. ஏன்னா இதெல்லாம் மக்சூட் இருக்குது, பத்தோடாங்க மாதிரி கறி மாதிரி கலராக இருப்பார், கருப்பாக இருப்பார். எப்போதுமே வந்து நான் மூழ்கி பார்க்க மாட்டேன். இடையில வந்து அந்த துரியானுக்கு வந்து 2 பிள்ளைங்க வந்துச்சு, ஒரு கிறிஸ்டின் பிள்ளைங்க. ஒன்று பேர் சீபர்ட்டு, அதோட தங்கச்சி பேர் என்னன்னு தெரியாது. அதுங்க தான் கூப்பிட்டு அதுங்க என்ன செஞ்சாலும் நான் எட்டி பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது, வேலையே சரியாக இருக்கும். பட் அது கூப்பிட்டு ஒழுங்கி பார்ப்போங்களா, என்னையே கூப்பிட்டு ஒழுங்கி பார்ப்போன்னா, அப்போ தான் அந்த கேண்டில், அந்த ஊசி, அந்த சூடு கட்டுறது, கரண்டி, கயிறு கட்டுறது அப்போ எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு வளரும்போது ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ட்ராக்டு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்து இவங்க அன்னாட ட்ராக்டு. ஆக்சுவலி பையன் வந்து 2வது பையன், பெரிய பையன் நல்லா படிக்கிறான். 2வது சரவணான்னு வந்து எக்ஸாக்டிக், அதாவது முதல்ல ஆமை எது வந்து கிடைக்காது நாய், அந்த மாதிரி கடையில் வந்து சீன கடையில் வேலை செய்கிறான், மலைப்பாம்பு. அப்போ நான் வீட்டு வேலைக்கு போனேன்னா அந்த கடையை தாண்டி தான் போனோம். சில இடத்துல மணி ஆகலைன்னா அவன்கிட்ட பேசிட்டு, அவன் கூடிய மங்கலம் எடுத்துகிட்டு சும்மா அலசிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போவேன். அவன் வந்தோடனே அந்த கடையிலேருந்து வந்து மித்த எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த கோழி, மீன் அதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க வந்து சூடு கட்டி மித்த தங்கச்சிக்கு, இத்தனைக்கும் அவங்க அண்ணன் பெரிய 1 வயசு கூட நல்லா படிக்கிறவன், அவனுக்கெல்லாம் சாவு கொடுப்பான். இவங்க வந்தோடனே வந்து சம்பளத்தை பிடுங்கி ட்ராக்கு யூஸ்க்கு அன்னாட வந்து ட்ராக்கு வந்தோடனே பிடிங்கிடுவாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தேன், எங்கள் அப்பா இதுலேயும் வந்து ஸ்ட்ராவில் வந்து தண்ணி மழையில் வந்து மிதக்கிட்டு இருந்துச்சு. எடுத்துகிட்டு என்னன்னு தெரியல, எங்கள் அப்பாட்ட போய் கொடுத்தேன். இது என்னப்பா அது அப்படின்னு. நானும் என் தம்பியை 2 பேரும் பீசாங்குறையங்க வாருவங்கள. ஸோ ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் அவன் கூட்டாளி வந்து பேசிட்டு பாருடா என்ன நடக்குதுன்னு.
அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த மென்டல் இல்னஸ் இருக்கிறனால எங்கள் அப்பா வந்து ஏதோ துரோகம் வழியாக போகும்போது தெரியல யாருன்னு எனிமியால் யாரோ அனுப்பிவிட்ட வந்து மோட்ரு துரோவங்களை சுமைவையில் வந்து மண்டையில் அடித்து சிவியர், அதாவது மயக்கம் போட்டு விழுந்து வாட்டில் வச்சுருந்து தென் மென்டலி இல்னஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ஞாபகம் வரல பழசெல்லாம் கொஞ்ச நாள் அதாவது எங்கள் வீட்டில் சொன்னபடி எங்கள் அப்பா சொன்னபடி. ஸோ ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தாருன்னா தஞ்சாவூர் தானே. நாங்கள் போகிற விசிட்டிங் டைம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிறப்ப சாப்பாடு டைமு எடுத்துகிட்டு ஓடி போய் பயந்துக்கிட்டு சாப்பாடு நாங்கள் பிடிங்கிடுவோன்னு காக்கா சாப்பிடு குருவி சாப்பிட்டு மேலே மேலே வீசுவாராம். ஸோ எனக்கு சின்ன பிள்ளை இதெல்லாம் உண்மையாக கதையாக பொய் கதையாக எனக்கு தெரியாது. ஸோ அவருக்கு வந்து இந்த போக்கனாடப்பி இருக்குல்ல, போக்கனாடப்பி அதில் வந்து அவரோட பெண்ணுனாங்களாம் வந்து ரூம்படியே சட்டத்துக்கு மேலே வச்சுருப்பாரு. சட்டத்துக்கு மேலே வச்சோன்னே திடீர்னு வருவானுங்க, அவரோட பின்னாலெல்லாம் தப்பி மூடல. திடீர்னு வந்தானுங்கன்னா அவர் படுத்து தூங்கிட்டு போகிற மருந்து போட்டுக்கிட்டு நான் பார்ப்பேன் அந்த பாட்டில் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் கொட்டிட்டு அந்த பாட்டில் அங்கேயே அப்படியே வச்சுட்டு கீழேலாம் கொட்டி கிடக்கும் 2-3 பீல்ஸு அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அப்படியே அந்த மாதிரி நேரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளினிக் இல்லைன்னா அவர் பொண்ணுன்னு நாங்கள் இல்லாதனால அங்கே இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல், அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல்னு கத்திக்கிட்டு அழங்கிட்டு இருப்பார். ஏன்னா பெண்ணுன்னு நாங்கள் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் மாட்டப்படியில் இன்றைக்கி வந்து கிறிஸ்டியனில் சேரணுமா இல்லை தமிழில் சேருமான்னு. ஸோ படத்தை வச்சு தான் என்னோடய வாழ்க்கை. ஸோ இது நான் வந்தோ இல்லை என்னை அனுப்பிவிட்டோ யாரோ என்னால் சாவலை. இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு இன்ட்டு ஒரு க்ளூ வந்து அதை வச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு 17 வயசு 15 வயசுலேருந்து இன்ன வரைக்கும் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும். இதுதான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து காமிச்சாங்களா கப்பா, ஐ மீன் எக்ஸு கோடாளி. நான் விறகு எல்லாம் தேடிட்டு வந்து விட்டுவேன்ல, அது கூட ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த கப்பா வந்து வேறு ஆள் சாவுக்கு இல்லை கொலைக்கு சம்மந்தமாக இருக்கும். அப்புறம் ஃப்ரீசரில் வேலை செய்வாங்க, கதவு பூட்டிக்கும். சைவர் கடையில் கதவு பூட்டினோன்னா கத்துவேன். அப்புறம் தான் பார்க்குறேன் நான் சர்வே பண்ணும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு வெள்ளை நெக்ரோ கடிச்சு அப்பா இல்லை சிங்கிள் மதர் நெக்ரோ. அவள் பாட்டி வெள்ளைக்காரங்க ஊரில் தெரியல பாட்டினா எப்படின்னு ஹோட்டலு பைசாப்பா ஹோட்டலில் பாட்டி வச்சுருக்காங்க கூட்டடி. ஸோ அங்கே ட்ராக்கு ஆல்கஹால்லாம் இருந்தோடனே ஒவ்வொரு ட்ராக்கில் தெரியாமல் நடந்து போய் அந்த ஹோட்டலோட கிச்சனோட ஃப்ரீசர் பெரிய ஃப்ரீசர் அது வெளியேந்து திறக்கலாம். ஆனால் உள்ளே போனால் யாராச்சும் திறந்தா தான் போக முடியும். ஸோ லேட் நைட்னால அவள் உள்ளுக்கே ட்ராக்கில் வந்து மயங்கிட்டா. ஸோ அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தேடும்போது 2 நாள் கழித்து தான் தேடி எடுத்துருக்காங்க அந்த ஹோட்டலில். அவள் வந்து இங்கே தான் வந்திருக்கா, சிசிடிவிலேருந்து அவள் வெளியாகல, பட் அவள் காணோம் அப்படின்னு தேடும்போது உள்ளுக்கு செத்து கிடக்கா. அவங்க ஹோட்டலு பைசா ஹோட்டலு அவங்க அந்த ரூம் கூலர் ரூமு ஃப்ரீசரு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு நல்லா ஹீட்டாக ஓடுதுன்னா மேபி இந்த மாதிரி கொலைக்கு கூட நடக்கலாம். ஏன்னா அந்த 5 ஸ்டாரை வந்து கீழே இறக்கிட்டு வேறு ஹோட்டலோ இல்லை வேறு பிஸ்னஸோ ஏறுறதுக்கு. ஸோ இதுவும் மைட் பி, நான் சும்மா சொல்கிறேன், எனக்கு யோசனை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொலை ஒவ்வொரு மேர்டரு ஒவ்வொருத்தவங்களும் நான் வந்து பார்க்குறது. நான் வந்து சாவலை இல்லை என்னோடய இம்ப்ளான் வந்து சாவடிக்கலை. அவங்களுக்குலாம் டேட்டு வந்து பிறக்கப்பே குறிச்சாச்சு. ஸோ திடீர்னு வந்து இங்கே லஞ்சம் வாங்கிட்டு என்ன தீமின்னு தெரியல யாருன்னு தெரியல காசு வாங்கிக்கிட்டு அப்படியே கதையை மாற்றிட்டாங்க. எனக்கு அனுப்பி விட்டது திருட்டுத்தனமாக பிடிச்சி ஏமாற்றி பொய் சொல்லி எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க. பட் அட் த எண்ட் அப்பா வந்து அதுவும் வாங்கிட்டாரு, கடன் வச்சுருக்காரு. அண்ட் தென் அந்த காசை வந்து பிள்ளை தான் கட்டணும். ஸ்லேஃப் மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு ஸ்லேஃப் மாதிரி பாய்ச்சி ஈவன் நிறைய படி போட்டு அந்த வாழ்க்கைன்னு வந்தால் இதுதான் என் வாழ்க்கை, இந்த கேப்பில் இதான் வாழ்க்கை, செகண்டரி ஸ்கூலில் இதான் வாழ்க்கை, ஆசிரமத்தில் இப்படி தான் என் வாழ்க்கைன்னா அவங்க பிளான் போட்டு கொடுத்துட்டானுங்க. இது அவனுங்க ஆர்டரோட ஆர்டர் வந்து எந்தெந்த ஸ்டெப்பு எந்தெந்த பீரியட் எங்கெங்கே இருக்கணும், ஆசிரமம் சரி, எங்கள் மாமா வீட்லேயும் சரி, எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா வீட்லேயும் சரி, இவங்க கொடுக்குற ஆர்டர் தான் எல்லாமே சுற்றி வரவங்க செய்கிறாங்க. ஸோ ஆனால் பழி வந்து யார் வந்து எடுத்துக்கிறான்னா சுற்றியும் அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த சிச்சுவேஷனுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்க மேலே பழியை போடுறது. இது அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ தேங்காய் எங்கள் அப்பா வந்து ஒன்று சொல்லி கொடுத்தது என்னென்னா அப்போலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து ஈவன் என்னோடய பூமா பஞ்சாங்கோட ரொம்ப பேர் ஃபேமிலி அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க முன்னுக்கு தான் சொல்லுவார், எதா இருந்தாலும் டிவியை பார்த்து கற்றுக்கோ. நான் திடீர்னு நான் வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிட்டேன்னா இல்லைன்னா
ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா நீங்களாம் சொல்லுங்கள் தெரியுமா கஸ்தூரிக்க. எதாக இருந்தாலும் அதோட கேள்விக்கு பதில் கஷ்டப்படும் போது கேள்விக்கு பதில் எல்லாம் டிவி தான் கொடுக்கும். எல்லாம் அதுக்கு புரிஞ்ச மொழியில் என்னென்ன சின்ன பிள்ளைலேருந்து பழக்கிக்கிட்டு இருக்கணும் அந்த டிவி தான் அதோட வாழ்க்கைக்கான ஆன்சரு, வாழ்க்கைக்கு பதில், உண்மை. இன்னொன்று வந்து நான் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லை, பட் டிவியை உடச்சி எனக்கு உண்மை தெரியற கட்டியும் எனக்கு தெரியும் டிவியில் உண்மை இருக்குது, பட் இவங்க தான் டிவியை உடச்சி எப்படி சம்பாதிச்சாலும் மகளை வச்சு பிடிங்கிறாங்களே, அதனால டிவி இல்லாதனால என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஃபோன் பார்த்தா ஃபோன் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப கொடுமை, அங்கங்கே 4 வேலை 5 வேலை செஞ்சுட்டு வரேன். அதனால் வந்து அப்பயும் வந்து பார்த்தேன்னா ஒரு ஹவரில் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி 6 மாதம். ஸோ ஃபோனு நான் ஒழுங்காக பார்க்குறதில்ல. ஸோ ஒண்டியாக இருக்கிறனால சின்ன பிள்ளைலேருந்து ஒண்டியாக அனாதையாக வச்சுருக்கானுங்களா, யாருக்கும் உண்மை தெரியாமல் இருக்கிறதுக்கே கொடுமை பண்ணி. ஸோ எனக்கு பைத்தியம் பிடிக்காமல் எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம தப்பே பண்ணலையே, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில், எல்லாமே பொய், 1000 பொய் மேலே போட்டிருக்காங்க, ஆனால் எல்லாம் நேராக வச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்ன செய்வேன், அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் காமெடி கதை அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு கதை உண்டி காதில் கேட்பேன். அதே மாதிரி தான் ரூமா பஞ்சங்கள் இருக்கும்போதும் இந்த மின்னல் எஃப்எம் ரேடியோ அதுதான் 24 ஹவர்ஸும் எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை கேட்டு பழகி அம்மா வேலைக்கு போயிட்டா, அப்பா வரலைன்னா நானும் என் தம்பியை வந்து தான் வெளியே கட்டிச்செல்லாம் கூட்டிகிட்டு போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கோங்களே. ஸோ நான் ஒண்டியாக இருக்கனால இதே தான் காதில் கேட்டு அந்த கேட்கும் ஞானம். இது எதுவுமே கேட்கலன்னா எனக்கு அப்படியே அனாத மாதிரி எங்கள் அப்பாவை பார்க்கணும், எங்கள் அப்பா ஏன் அந்த 2வது பொம்பளை எடுத்துகிட்டு போனார், எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை ஸ்ட்ரெஸ் வந்துடும், அழுவேன் உட்காந்துக்கிட்டு. ஸோ இந்த ரேடியோ கேட்குற பழக்கம் வந்து இறுதியில் வந்து டிவி இல்லாட்டினாலும் எதுவுமே கேட்கல, பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது, பிள்ளைங்களை வந்து பிரித்து விட்டுருவாங்க, பேசக்கூட ஆள் இல்லாமல் அப்படியே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் இல்னஸ்ஸு, லோன்லினஸ் அதெல்லாம் நடந்ததெல்லாம் சுற்றி வர பார்க்கும்போது அப்பா இறந்தோன்னு தான், அப்பா இறக்காத மின்னுக்குள்ள இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப அப்படியே அழுவேன். ஸோ அந்த படம் வச்சுட்டுனா ஏதாச்சும் எனக்கு பிடிச்சமான ஸ்டோரி, காமெடி ஸ்டோரி வச்சுட்டுனா அது பாட்டு காதில் விளங்கிட்டு இருக்கும். என்ன ஓடுதுன்னு விளங்காது, கணக்காக அந்த ஸ்டோரியோட கதை விளங்காது, பட் தமிழவங்க பேசுகிறாங்க. அதாவது என் குடும்பம் என் கூட இருந்து, என் பிள்ளைங்க என் புருஷன்லாம் பெரிய குடும்பமாக இருந்து, என் பையன் பம்பாய் படிக்கும்போது எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க, 4 பிரிச்சுட்டாங்க ஃபேமிலியை. நான் அப்படியே சொன்னேன் போகாதீங்க இந்த நெட்வொர்க்கு. 6 மாதத்தில் கோவிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு 13 வயசு தாமன் மேடம் ஸ்கூல் படிக்கும்போது நாள் ஃபம்மானே லவ் லெட்ரு என்னை பின்னால் விரட்டிக்கிட்டு அம்மா சின்ன பிள்ளைலேருந்து வராங்க, ஆனால் சின்ன பிள்ளைனால அது செக்ஷுவலி அப்யூஸ் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி நினச்சி. ஆனால் காதலி அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது. ஸோ இந்த மாதிரி டார்ச்சரு யாருக்குமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஃபம்மான்னு ஃபர்ஸ்ட் டேயே எனக்கு டெஸ்கில் அதே மாதிரி தான் பிள்ளைங்க ஒரு பிளான் பண்ணி லவ் பிரச்சனைன்னு சொல்லி 2வது மகளை வச்சு நிறைய பிரச்சனை பண்ணி எல்லாத்துக்கும் இந்த ட்ராமா தெரியும், எனக்கு ஒண்டி தான் தெரியாது. எல்லா பழியும் என் மேலே போட்டு நல்ல அம்மா இல்லை, நல்ல பொம்பளை இல்லை, நல்ல ஒய்ஃப் இல்லை, நல்ல ஒரு தாய் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே கெஞ்சிறேன், காலில் விழுந்து கெஞ்சிறேன். அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது, என் ஃபேமிலியோ என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோ எங்கள் ஃபேமிலியோ. ஏன்னா இது வந்து சின்ன பிள்ளையில எவன் இம்ப்ளான் போட்டானோ அவனோட ஆர்டர், ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர் வச்சு தான் இது நடக்குது. அதாவது உனக்கு வேணுமா செய்ய போறீங்கன்னா செய்யலைன்னா பரவாயில்ல, அப்படி இல்லை. இதோட பதில் நம்ம ஃபேமிலிக்கு போகிறோமே இல்லை சுற்றியும் வருமா ஒவ்வொரு பிரிங்காட்டும், அப்படி இல்லை. வேணும்னா செய்யுத, வேணும்னா பரவாயில்ல விட்டுரு, இட்ஸ் ஓகே, இட்ஸ் அப் டு யூல, நீங்கள் செய்ய போகிறீங்களா இல்லையான்னு. அப்படி இல்லை, கொடுத்ததை செஞ்சு தான் ஆகணும். அக்கார்டிங் டு தியர் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே பொய், செஞ்சு தான் ஆகணும். அஸ் அ பிக் ஹியூஜ் குரூப்பு இதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து கவர்மெண்ட்டு அண்ட் தென் மெடிக்கலி இந்த இம்ப்ளான் சயின்ஸ் இம்ப்ளானு. ஸோ நல்லதுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டை வந்து நல்லதுனால அதை சீக்ரெட்டை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வெளியாக்கிட்டாங்கன்னா அது தப்பு. இங்கே வந்து இல்லீகலாக ரொம்ப உயிரை அவங்க காசு சீக்கிரமாக பணக்காரங்களாக ஆகணும், சீக்கிரமாக இதெல்லாம் நடக்கும், சீக்கிரமாக வந்து பணம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இல்லீகலாக இன்னிசென்ட் உயிரை கொள்கிறாங்க. பிகாஸ் they got the technology and then the network என் உடம்புல உள்ள கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து தப்பு, உலகத்துக்கே இது தெரியணும் எங்கெங்கே வந்து இந்த தப்பு நடக்குது, இல்லீகலாக அவங்க காசு அதுக்காக வந்து இஷ்டத்துக்கு பாய்க்கிறாங்க. பிகாஸ் they got the power, they got the knowledge, they got a government. அது பட் இட்ஸ் நாட் அஃபிஷியலி. இஷ்டத்துக்கு வந்து கொஞ்சம் கிளினிக் போயிட்டு வந்துட்டிங்கன்னா
ஸோ ஐசியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் உடம்புல வந்து அந்த WW அந்த ஸ்கேன் பண்ணுவோம், அந்த மாதிரி என்ன மாதிரி நம்மளோட பாய்க்கிறாங்கன்னா, ஸோ அதை பிடிச்சிட்டாங்கன்னா உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்குது. பட் வேர்ல்டு பூரா இது நடக்குது. இன்னிசென்ட் உயிரை தப்பே பண்ணாதவங்களை பழிய போட்டு பணத்துக்காக அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கலாம், ஆர்கன்ஸ் இருக்கலாம், எல்லா டைப்புக்கும் இருக்கலாம், பொலிட்டிக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியாது. பட் நான் அப்படி இல்லை. 10/11 சீக்ரெட்டாக ஈவன் போலீஸ், கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட் நெட்வொர்க்கும், டீச்சர்ஸ், ப்ரொஸ்டியூஷன், மாஃபியா, ஈவன் வெட்டுக்குத்து, ஸ்மக்லிங், ட்ரக்ஸு, A to Z வந்து நான் அங்கங்கே பூந்துட்டு தான் வரணும். அதாவது இவங்க காமிச்சிது. அதாவது நாங்கள் ஏன்னா இவன் வந்து இடையில நான் உண்மை கண்டுபிடிச்சி எது உண்மை எது பொய், எங்கள் அப்பா விற்கல, எங்கள் அப்பா இப்போ வந்து அல்லவங்கிட்ட வட்டி வாங்கியிருக்காரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சேன்னா அவங்க கொடுக்குற ஒரே ரீசன் இது வந்து கவர்மெண்டோட வேர்ல்டு வைட் பிளான், வேர்ல்டு வைடோட வேர்ல்டு வைட் ஸோ மெனி கண்ட்ரீஸ் அதாவது குட் பீப்புள் இஸ் இன்வால்விங் திஸ் இல்லை. ஜஸ்ட் ரீசன் இஃப் ஈ காட் காட். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்பிட்டாங்கன்னா, உலகம் நம்பிடுச்சுன்னா, ஸோ ஈ காட் நல்ல சூட்டிபிளான ரீசன் இருக்கும்ல. ஸோ இவன் சொல்கிறது இவன் தான் பிடிச்சி போட்டிருக்கான். ஸோ இவன் சொல்கிறது யார் வேணாலும் நம்புவாங்க. ஏன்னா அவன் பவர் இருக்குது, பாலிட்டிக் இருக்குது, காசு இருக்குது, கவர் பண்ண சுற்றியும் மஸ்ட் டூ அப்படின்னு மக்கள் வந்து லஞ்சத்துக்காக உதவி செய்கிறாங்க. பட் எனக்கு ஒண்டி தான் தெரியும் என்னோடய பேக்ரவுண்டு. யாரையும் நேராக வச்சு கேட்குறது இல்லை. பணத்துக்காக சிலவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க, சிலவங்க செஞ்சு தான் ஆகணுன்னா வழியே இல்லாமல் செய்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இல்லீகல். இவனோட எண்ணம் என்னென்னா இப்படி ஒரு ரீசன் கொடுத்து இப்படி ஒரு ஹியூமனிட்டியான இன்னிசென்ட் உயிரை விக்டிம்ஸ்லாம் காப்பாற்றணும். இவனுங்க பண தேவைக்கு வந்து அளவுக்கு மீறி மக்களை கொள்றானுங்க. ஒன்றும் தப்பு செய்யாதவங்கன்னா குடும்பம் உள்ளவங்க பிள்ளைங்களும் அனாதாக்கப்படுது அப்படி சொல்லிட்டு ஒரு ரீசன் கொடுத்து, பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் உண்மையே இல்லை. ஸோ திருப்பி வரேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை சாவடித்தாலும் பரவாயில்ல, நான் வந்து விடவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நானே மாட்டப்படாத இதுக்கு என்ன மாதிரியே 2வது புள்ளியை நாங்கள் எழுதி கொடுக்கல, எதுவுமே செய்யலை. யார் செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, பட் தப்பான ஜாதகம், தப்பான ஒரு ஜாதகத்தை கொடுத்து அதோட டோட்டலி 100% அதோட கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட், டிசிப்ளின் 100% அப்படியே கொடுத்து அது கேரக்டரை வந்து இப்படி தான் இந்த மாதிரி கேரக்டரில் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஐயர்கிட்ட கொடுத்து அப்புறம் அந்த தேதியை கண்டுபிடிச்சி அப்புறம் அம்மா வயிற்றில் தங்க விட்டு அப்புறம் அவங்க தேவைக்காக பிறக்க வச்சுருக்காங்க. ஸோ அப்பா வந்து அம்மா வச்சுட்டாரு, அதனால் அம்மா எங்கள் அம்மாவோட நியாயத்துக்காக என் புருஷன் வந்து எங்கள் அப்பா பிள்ளைய வந்து என்ன எங்கள் அப்பாவோட பிள்ளைன்னு என்ன அடிக்கிறாராம். ஏன்னா அவங்களாம் கவுண்டுறான். ஸோ எங்கள் அப்பா அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். அதனால பழி என் புருஷனை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரே ஜாதின்னு என்னை எங்கள் அப்பா வந்து கீழ் ஜாதி, எங்கள் அப்பாவுக்கு பதிலாக கவுண்டிச்சை வந்து பூலி பண்ணனால என்னை அடிக்கிறாங்களாம். ஸோ இன்றைக்கி இதுக்கு சம்மந்தப்பட்டு இந்த உள்ள சாவி அதான் சொல்லி 4 வயசுலேருந்து கை வைக்கப்பட்டாங்க, 13 வயசுலாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னே. நான் என்னால் தான் என் பிள்ளைங்களும் ரெட்டை பிள்ளைங்க 4 வயசுலாம் கை வைக்கப்பட்டுச்சா, அதாவது என்னால் தானே. ஸோ நிறைய 4 பிள்ளைங்களும் மாட்டியிருக்கு ஒவ்வொரு இதில். நான் திருப்பி வரேன், 4 பிள்ளைங்கன்னா ஆம்பளை பையன் கொண்டு மாட்டியிருக்கான். ஸோ எல்லாமே என் உடம்புல நான் எங்கள் குடும்பமாக இல்லை இந்த நெட்வொர்க்காக என்னன்னு தெரியல, எல்லாமே என்னாலன்னு சொல்லிட்டு என் 2வது மகளை வச்சு என் புருஷன் ரெட்டை பிள்ளைங்க என் ஆம்பளை பையனுக்கெலாம் வந்து அவங்களோட குணம் வந்து சாது, கிளாம், பேஷியன்ட், சண்டை போட மாட்டாங்க, சீக்கிரமாக அகியூமெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் அவங்க பிறக்க வச்சுருக்காங்க தேதியில். இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து என்ன மாதிரி விக்டமாக்கிறதுக்கு அப்புறம் தேதியை கொடுத்தோன்னே ஐயர் அப்புறம் தங்க வச்சு பிறக்க வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னா இதுக்கு ஆறாங்கான ஒரு கேரக்டர் பிஹேவியர்னால், அதாவது அது சொந்தமாக பிறக்கல, இயற்கையாக கடவுள் தங்க வச்சு இயற்கையாக வந்து கடவுள் வந்து டியூ டேட்டில் கொடுத்து இயற்கையாக வந்து வழி வந்து பிறக்கல. எல்லாமே சயின்ஸோட டெக்னாலஜி. ஸோ அது காரங்க இருக்கனால அது யாருமே தொட முடியலையா, அதனால இவங்கனால தான்
4 வயசில் வந்து இவங்க குடும்பம்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கு இவங்களோட பேக்ரவுண்டு. அந்த மாதிரி இன்றைக்கி என் தங்கச்சி ரெட்டை தங்கச்சிங்க, சின்னதுங்க தங்கச்சிங்க, எங்கள் அண்ணன் சாதுவாக இருக்கனால இவங்கனால தான், இவங்க நெட்வொர்க்கு தான் எல்லாமே வந்து குடும்பத்தை அசிங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இவங்க வந்து என்னை பழி வாங்குறாங்களா, என்னை கொடுமை பண்ணுறாங்களா, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்களா, எங்கள் அம்மா உன்னை கொடுமை பண்ணனா, எங்கள் அம்மா உன்னை கொடுமை பண்ணுறதே இல்லை. செய்யாதெல்லாம் 100 வழியாக எங்கள் அம்மாவை இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு அவங்களே கொண்டு போய் சாவடிச்சிட்டு கொலை பண்ணிவிட்டு உண்மையை மறைக்கிறதுக்கு. அப்புறம் நான் இப்படி செஞ்சேன்னா சாட்சி யாருன்னா என் மகளாம், 2வது மகள். அதுவும் பாவம் மாட்டிக்கிச்சு, விரட்டி செய்ய வைக்கிறாங்க. ஸோ விரட்டி செய்ய வைக்கிறனால அதான் சொல்லலை, இன்றைக்கி கவர்மெண்ட் அதில் சம்மந்தம் இருக்குது. பெரிய பெரிய இடத்துல விவிஐபி தட்டோ நிறைய விஐபிஸு உலகம் பூரா இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ சிலவங்க வந்து இதுக்கு கை கொடுக்கல, ஆனால் பல பேர் வந்து லஞ்சம் காசு, அதாவது ஈஸி மணி, பெரிய பெரிய அளவில் பில்லியன் கணக்கில் வந்து ப்ரீப்பு கொரப்ஷனாக லஞ்சம் ஓடுறதுனால இது ஈஸியாக வந்து உலகம் பூரா பெரியவங்க முக்கால்வாசி பேர் இதில் தெரிஞ்சனால ஸோ என்னை என்ன வேணாலும் பண்ணலாம், அனாதை தானே, நான் விடமாட்டேன். என் புருஷ குடும்பத்தையும் விடமாட்டேன். அவங்க சொந்தமாக செய்யலை, எப்படி வந்து சின்ன பிள்ளை பிடிச்சி போட்டாங்களோ அவங்க ஒரு நெட்வொர்க்கு ஒரு குரூப்பு சயின்ஸ் குரூப்புக்கு தான் எல்லா ஆர்டரையும் கொடுக்குது. எல்லாம் அவங்களோட பிளானு பிறந்ததுலேருந்து. இவங்களும் அப்பப்போ வரவங்க, நானும் அப்படி தான் நினச்சேன், அப்பப்போ வரவங்க எல்லாம் பூலி பண்ணுறாங்கன்னு. பட் அவங்க இல்லை, ஃபாஸ்ட் டு டூ செஞ்சே ஆகணும். பட் அதுக்கு பதிலாக என்னாச்சும் ஒன்று கிடைக்கும் ரிவார்டு. அஸ் டிசீஸு, கேன்சர் கியூர் பண்ணுறது, ஆப்ரேஷனு, வீடு, A to Z அவங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கும். ஸோ திருப்பி வரேன்.